இயேசுவின் பாதம். லூக்கா 10வது அதிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாள், மரியாள், லாசரு என்ற ஒரு குடும்பத்திற்குள்ளாய் வருகிறார். அந்த குடும்பத்தின் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பாயிருக்கிறார். இந்த இடத்துல மரியாள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவளுடைய சகோதரி மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறாள். ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் அமராத மார்த்தாளுக்கு அநேக காரியங்களை குறித்து கவலை, அநேக காரியங்களை குறித்து வருத்தம், அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்திற்கு நாம் வரும் பொழுது அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய பாதத்தில் அமரும் பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கிறது. மரியாளுக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது. ஆனால் மார்த்தாளோ பற்பல வேலைகளை குறித்து வருத்தம் அடைகிறார், கவலைப்படுகிறாய், கலங்கி கொண்டு நிற்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இளைப்பாறுதலை நமக்கு தருகிறார். அவருடைய வார்த்தையை கேட்க முடியும், அவருடைய வார்த்தைக்குள் நாம் நிலை நிற்க முடியும். யோவான் 15:5 சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி நம்மை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அவர் பாதத்தில் அமரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அற்புதங்களை செய்வார். யோவான் 11வது அதிகாரத்தில் லாசருவின் மரணத்தை குறித்து பார்க்கிறோம். யோவான் 11:20 சொல்கிறது, மார்த்தாள் இதை கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாலாம். இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரியாளை அழைக்கிறார். யோவான் 11:32 சொல்லுகிறது, மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீனானால் என் சகோதரன் மறிக்க மாட்டான். மார்த்தாள் சொன்ன அதே வார்த்தையை மரியாள் சொல்கிறார். ஆனால் இவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் விழுந்து அழுகிறதை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாக இயேசு அவள் அழுகிறதையும் யூதர்கள் அழுகிறதையும் கண்டபோது ஆவிலே கலங்கி துயரமடைந்து கண்ணீர் விட்டாராம். 4 நாள் ஆயிற்று லாசரு மரித்து. ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்கிறார். லாசருவே வெளியே வான்னு சொல்லும்போது மரித்தவன் வந்தான். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து இருந்து ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். முடிந்தது என்று சொல்லி நினைக்கிற காரியத்தில் இயேசு புதிய காரியங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை படியுங்கள், செபியுங்கள், வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாக்கின்படியே, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் படியே கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஆமேன்.